வணக்கம். 1990களில் இருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் என்று வைத்து புதிதாக வியாபார நோக்கத்துடன் யூனிஃபார்மை செலக்ட் செய்தார்கள். ஸ்போர்ட்ஸ் வியர் என்று தனியாக கொண்டு வந்தார்கள். ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் தவிர வேறு எந்தவித ட்ரெஸ்ஸும் போட்டும் காலேஜுக்கு வரலாம் என்று சில கல்லூரிகளில் நிபந்தனை வைத்திருந்தார்கள். அரசு கல்லூரிகளில் மட்டும் நார்மல் ட்ரெஸ் போன்ற ஒரு அமைப்பு இருந்தது. அந்த காலகட்டங்களில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், கல்லூரி மாணவிகள் இருவருமே சிறு வயதிலிருந்து போட்டு கொண்டிருந்த ஒத்தைச்சடை, இரட்டைச்சடை, இதற்கு மேல் எதுவும் அதிகமாக போட்டி இருக்க மாட்டார்கள். முடியின் மீது அவ்வளவு அதிகமாக கவனம் செலுத்த மாட்டார்கள். சிறிது காலத்தில் போனிடெயில் என்று ஒரு குதிரைவால் போட்டு வித்தியாசமாக தெரிந்தார்கள் பிறர்களுக்கு. நாகரிகம் என்ற பெயரில் விதவிதமான உடைகளை உடுத்தினார்கள். நாகரிகம் கூட அநாகரிகமும் கூடியது, மரியாதையும் குறைந்தது, செருக்கும் கூடியது, சமுதாயத்தில் அந்தஸ்தும் குறைந்தது. கல்யாண வீட்டுக்கு சென்றால் மேடைகளில் சிறு பெண் குழந்தைகளை ஆட வைப்பது, என் பெண் சினிமா நடிகை போல் இருக்கின்றாள் என்று சொல்வது, இப்படி போட்டி போட்டுக்கொண்டு பிள்ளைகளை படிப்பு முக்கியம், மற்ற குடும்ப பாசம், சொந்தம் பந்தம் இதை பற்றியெல்லாம் ஊட்டாமல் திரையுலகை சுற்றியே வந்தார்கள். இதை வைத்து பெண் குழந்தைகளோட அம்மாமார்களும் நாகரிகமாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தார்கள். சிறிதாக மாறினார்கள். ஒரு ஸ்டேஜில் பெண்கள் நடு உச்சி எடுப்பது என்பது மாறி கோணல் உச்சியாக மாறியது. அங்குதான் நாகரிகத்தின் உச்சம், அதாவது ஆரம்பமே ஆரம்பித்தது. கொஞ்சம் அனைத்து விஷயங்களிலும் குறைவாகவே இருந்தார்கள். இது பற்றி நான் விவரமாக அடுத்த இதில் சொல்கிறேன். நன்றி.